ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் நம்ம காத்து கொண்டிருந்த நாள் இன்னைக்கு வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு குட் நியூஸ் நம்ம சொல்ல போறோம்னா, இன்னைக்கு நமக்கு பிஎஸ்என்எல்லோட லைவ் டிவி இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்துருச்சு. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு, எப்படி அந்த டிவி நம்ம ஓப்பன் பண்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் கூகுள் போயிட்டோன்னே fms.bsnl.in/ip-tvreg அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த டேப் ஓப்பன் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் அட்ரஸ் ஃபார்னு கொடுத்துனுப்பாங்க. பாரத் ஃபைபர் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அது செலக்ட் பண்ண உடனே அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாரத் ஃபைபர் ஓகே அந்த ஐஎஃப்டிவி பாரத் ஃபைபர் அதை கிளிக் பண்ணிட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும். நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கை ப்ரோ கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாரத் ஃபைபர் ஃபோன் நம்பர் ஓகேங்களா. உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் வந்து அதில் போடுற மாதிரி இருக்கும். லேண்ட்லைன் நம்பர் போட்டுட்டு பின்னாடி நீங்கள் வேலிடேட் ஃபோன் கொடுத்துருங்க. ஃபோன் கொடுத்துட்ட உடனே உங்களுடைய நம்பர் வேலிடேட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லேண்ட்லைன் நம்பர் போடும்போது உங்களுடைய கோட் நம்பர் அந்த அண்டர்லைன் ப்ளஸ் வந்து அவங்களுடைய நம்பர் போட்டுருங்க. ஓகேங்களா? லேண்ட்லைன் நம்பர் போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ன ஃபைபருக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்த உடனே நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பரோட ஓடிபி நீங்கள் போட்டுட்டு பின்னாடி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ண உடனே உங்களுடைய அட்ரஸு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஃபுல்லாக நமக்கு ஷோ ஆகும். அது ஓகேவா? நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு இது சிம்பிளான ஒரு இதுதான். நீங்கள் ஈஸியாக நீங்களே வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்யூ ஃபார் சூஸிங் பிஎஸ்என்எல் ஐஎஃப்டிவி பை ஸ்கை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்டிவேட்டட்னு வந்துடும். ஓகேங்களா? வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவி 9.0 அதற்கு மேற்பட்ட வெர்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பிஎஸ்என்எல் ஐஎஃப் டிவி நம்ம லைவ் டிவி பார்க்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி நம்ம பார்க்க போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.